கடந்த 4 நாட்களுக்கு முன்னாடி RSS ஒரு சேனல்ல சத்பரிவார் சேனல்ல ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார். அதுல சீமான் அவர்கள் சங்கர மரத்தில் இருக்கக்கூடிய கிளை அமைப்புக்குள்ள உள்ள போயிட்டு அங்க இருக்கக்கூடிய பார்ப்பனர்கிட்ட தன்னுடைய தேர்தல் நிலைப்பாட்டை வைத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வர உங்களை இழிவு செய்யக்கூடிய நடவடிக்கையாக தமிழ்நாடு இருக்கக்கூடிய எங்களுடைய தோழர்கள் இன்னைக்கு உங்களுடைய வீட்டுக்கு நீங்க சென்று வந்த அந்த கோஷாராவுடைய கோவிலுக்கு உங்களுக்கு பரிசா உங்க வீட்டுக்கு இன்னைக்கு நாங்க எல்லாரும் போய் வச்சு ராமர் ரவிக்குமார் என்ற நபர் தான் திருப்பரங்குன்றத்துல வழக்கு போட்டார். சுவாமிநாதனுடைய தீர்ப்பு வந்தது எந்த அடிப்படையினா வழக்கு போட்டது ராமர் ரவிக்குமார் முஸ்லீமுக்கு எதிராக இருக்கக்கூடிய இந்த இந்து சமுதாயம் இருக்கும்போது சீமானுக்கு என்ன வேலை? அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் தமிழ் சமுதாயத்திற்கும் வணக்கம். நான் ரவிக்குமார், மாநில ஒருங்கிணைப்பாளர் மேற்பதற்காக. உங்கள் அனைவருக்கும் தெரிந்தது போல கடந்த 15-16 ஆண்டுகால தமிழ் தேசிய தமிழ்நாட்டு அரசியல மேற்பதவிகளுக்கும் பங்கெடுக்காத போராட்டங்கள் கிடையாது. அதுக்காக நாங்கள் அதிமுக அரசு காலகட்டத்திலும் திமுகவுடைய அரசு காலகட்டத்திலும் எண்ணற்ற வழக்குகள் எங்கள் மீது நிலுவையில் இருக்கிறது. இன்னும் நீதிமன்றம் நாங்கள் சென்று கொண்டுதான் வந்து கலத்தின் அடிப்படையில் நாங்கள் போராடி இருக்கிறோம். அதனால் மேற்பதவிகளுக்கும் அரசியல் நிலைப்பாடு என்பது தமிழ் மக்களிடத்தில் கவனம் ஈர்க்கக்கூடிய ஒன்றாகும். என்ன சொல்றாங்க கேட்கக்கூடிய விடயமாக இருக்கிறது. பல்வேறு உணர்வாளர்கள் பிற கட்சிகள் இருக்கலாம், பிற இயக்கங்கள் இருக்கலாம். ஆனால் தமிழ் தேசிய அரசியல் தமிழ் மண் அரசியல் ஒன்றிய அரசுக்கு எதிரான வேலை திட்டம், பாஜக RSS எதிரான வேலை திட்டத்துல எங்களுடைய அரசியல் நிலைப்பாடு என்பது தமிழ் சமுதாய மக்களால் கூர்ந்து கவனிக்கப்படுகிறது என்பதை நாம் அறிகிறோம், உணர்கிறோம். அதன் அடிப்படையில் கடந்த 2-3 தேர்தல் அடிப்படையில் எந்த பிரச்சாரத்தை தமிழ் தேசிய தமிழ்நாட்டு அரசியல் கூர்மைப்படுத்தினோமோ அதே நிலைப்பாடை மையப்படுத்தி இந்த முறையில் தேர்தல் களம் சூடுபிடித்திருக்கிறது. அனைவரும் தேர்தல் முன்பதாக உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்கள் இயக்கத்துடைய தலைவர் தோழர் திருமுருகன் காந்தி பத்திரிகையாளர் மன்றத்திலே தோழர்களை முகநூல் வாயிலாகவும் பிற ஊடகத்தின் வாயிலாகவும் அவர் தெரிவித்த செய்தி என்பது இந்த முறையும் தமிழ்நாட்டு மண்ணிலே பாஜகவை வீழ்த்தக்கூடிய அரசியலை நாங்கள் முன்னெடுப்போம். அந்த வகையில் தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் பாஜக இருக்கிறதோ அதையும் அந்த பாஜக சத்பரிவார் அமைப்பு உறுதுணையாக வெற்றி பெற கூறாக இருக்கக்கூடிய அதோடைய கூட்டணி கட்சிகளையும் தோல்வி அடைய செய்வோம் என்ற முழக்கத்தின் பேர்ல தமிழ்நாடு முழுவதும் கடந்த 20-25 நாட்களாக எங்களுடைய தோழர்கள் சுழந்து கொண்டிருக்கிறார்கள். மக்கள்கிட்ட நல்ல ரெஸ்பான்ஸ். குறிப்பாக இந்தி மொழிக்கு ஆதரவாக எதிராக தமிழ் மக்கள் ஒன்று திரட்டக்கூடிய இடத்திலும் ஒன்றிய அரசுக்கு எதிரான முழக்கங்களை வைத்து நாங்கள் பேசும்போது மக்கள் மன்றம் வந்து எங்கிட்ட கை கொடுக்கிறதா இருந்தாலும் சரி, அதற்கான அரசமைப்பு ஆதரவு தெரிவிப்பதாக இருந்தாலும் சரி, மோடிக்கு எதிரான அலையும் மோடி அரசாங்கத்துடைய கூட்டணிக்கு எதிரான அலையும் தமிழ்நாட்டிலே தென்படுகிறது. ஆனால் இந்த தேர்தலில் நாங்கள் அது மட்டும் விளக்கமாக வைக்காமல் தமிழ் தேசிய அரசியலை கொச்சைப்படுத்துகிற, தமிழ் ஈழ அரசியலை கொச்சைப்படுத்துகிற RSS சங்பரிவார் அமைப்போட துணை நிற்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியுடைய சீமானையும் நாம் தமிழரையும் வெளிப்படையாக RSS உடைய கைகூலிகள் இவர்கள் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத அரசியல் என்று சொல்லி இந்த 2 பேரையும் துடைத்தடிக்கக்கூடிய அரசியலை நாங்கள் மக்கள் மன்றத்தில் முன்னெடுத்து வைக்கிறோம். அந்த ஒரு வகையில நாங்கள் சீமான் போட்டியிடக்கூடிய காரைக்குடி தொகுதியிலும் பிற ஏழைய மிக முக்கியமான நபர்கள் எங்கெல்லாம் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் நிறுத்தியிருக்கிறதோ எங்கள் சக்திக்கு உட்பட்டு இங்க இருக்கிற தமிழ் தேசிய ஆதரவாளர்கள் அவர்கள் சக்திக்கு உட்பட்டு இந்த 2 எதிரிகள் தமிழ் சமுதாயத்துக்கு இருக்கக்கூடிய இந்த 2 எதிரிகள், ஒன்று RSS சித்தாந்தத்தில் வரக்கூடிய பிஜேபி, இன்னொரு RSS உடைய துணை கிளை அமைப்பான நாம் தமிழர் கட்சி எதிர்த்து நாங்கள் தொடர்ச்சியாக தேர்தல் களத்தில் போராடி கொண்டிருக்கிறோம். இப்ப இந்த பிரஸ் மீட் எதுக்கு அப்படின்னும் பொழுது கடந்த 4 நாட்களுக்கு முன்னாடி RSS உடைய ஒரு சேனல்ல சத்பரிவார் அமைப்பு சேனல்ல ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார். அதுல சீமான் அவர்கள் சங்கர மரத்தில் இருக்கக்கூடிய கிளை அமைப்புக்குள்ள உள்ள போயிட்டு அங்க இருக்கக்கூடிய பார்ப்பனர்கிட்ட தன்னுடைய தேர்தல் நிலைப்பாடை வைத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வர இதை கண்டித்து மேற்பதவிகளுக்கும் என்ன பண்ணியிருக்கிறார்? இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து மேற்பதவிகளும் அங்க போனது மட்டுமல்ல, அவர் மாடுக்கு அந்த கோஷாலா இடத்துக்கு போயிட்டு
மாடு புல்லு ஊட்டி கொடுத்து அங்க ஐயர்கிட்ட சமஸ்கிருதத்துல மந்திர ஊதி தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் ஆசீர்வாதம் வாங்கியிருக்காரு. நம்ம என்ன கேட்கிறோம்னா, திமுக தப்புன்னு சொன்னீங்க, அதிமுக தப்புன்னு சொன்னீங்க, நான் தான் இருக்கிறதே உத்தம புருஷன், நான் தான் இருக்கிறதே உன்னதமானவன் சொல்லக்கூடிய நீங்க சங்கரபுரத்துக்குள்ள ஒரு தமிழனுக்கு என்ன வேலை? சங்கரபுரத்துக்குள்ள தமிழீழ தேசிய தலைவரை தூக்கி பிடிக்கக்கூடிய உங்களுக்கு என்ன வேலை? சங்கரபுரத்துக்குள்ள தமிழர்கள் அறம் சார்ந்த நிலை இருக்காமல் சங்கரபுரம் சமஸ்கிருதம் நிற்கிறது, சங்கரபுரம் ஆரியத்துக்கு துணை நிற்கிறது, சங்கரபுரம் மோடிக்கு துணை நிற்கிறது, சங்கரபுரம் இந்துத்துவத்துக்கு துணை நிற்கிறது. அங்க என்ன உங்க வேலை அப்படின்னு நாங்க கேள்வி எழுப்புவோம். அந்த கேள்வி எழுப்பதோட முகாந்திரம் தான் உங்களை திருத்தக்கூடிய நடவடிக்கை இல்லை, உங்களை இழிவு செய்யக்கூடிய நடவடிக்கையாக தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய எங்களுடைய தோழர்கள் இன்னைக்கு உங்களுடைய வீட்டுக்கு நீங்க சென்று வந்த அந்த கோஷாலாவுடைய கோமியத்தை உங்களுக்கு பரிசா உங்க வீட்டுக்கு நீங்க நாங்க எல்லாரும் புரிய வச்சிருக்கோம். அது ஒரு அவமானம். நீங்க என்ன சொல்றீங்க? நான் உள்ள போனது முருகப்பெருமான வழிபாடு, அவன் முருகப்பெருமான வழிபாடு வச்சிருக்கிறான், அவன் சுப்பிரமணிய, அவன் முருகன் சொல்ல மாட்டான், ஸ்கந்தன் சொல்லுவான். காஞ்சிபுரத்துக்கு முருகன் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? முருகன் வார்த்தை தமிழ் இலக்கியங்கள் இருக்குது, தமிழ் அடையாளங்கள் இருக்குது. சுப்பிரமணியனுக்கு அடையாளம் இருக்கு, ஸ்கந்தனுக்கு அடையாளம் இருக்கு. சுப்பிரமணிய அப்படின்னா அரசியல் சுப்பிராமணிய, அதோட ஒட்டுமொத்ததா சுப்பிரமணிய. இன்னும் சொல்ல போனா அது ஆதிக்கத்துடைய கூடு, அது ஆரியத்துடைய கூடு. சுப்ர அப்படின்னா சமஸ்கிருதம் அவங்க சொல்லக்கூடிய கூடியில வெள்ளம் அர்த்தம். வெள்ள முருகனை வைக்கிறோம் அப்படின்னு என்ன? வெள்ள முருகனா என் வீட்டு முருகன் எங்க இருந்தா? காரையில இருந்தான். என் வீட்டு முருகன் எங்க இருந்தா? மலையில இருந்தான். என் வீட்டு முருகன் இங்க நம்மளுடைய பகுதிகளில் வாழ்ந்திருந்தவன், அவன் கருப்பு நிறத்தை சார்ந்தவன், கருப்பு நிறத்தை சார்ந்தவன், இந்த மண்ணுக்கான உரியவன். இவர்கள் ஒரு இட்டுக்கதை இடும் பொழுது பிள்ளையார, பார்வதிய, சிவன, முருகனை சேர்ந்து ஒரு கதையை உருவாக்கும் பொழுது அவர்களுக்கான ஆதிக்கத்துவா சங்கரமணம் உள்ளத்தில் உள்ள வந்து முருகனை வச்சிருக்கிறாங்க. முருகன் சொல்லல, சுப்பிரமணிய வழிபட்டிருக்கிறீங்க. உள்ள போய் சுப்பிரமணிய வழிபடுறீங்க. உள்ள என்ன டீலிங் வச்சு நமக்கு தெரியாது. ஆனா உங்களுக்கு முருகனுக்கு கூட வேற எது கடமை இல்லையா? உள்ள கூட்டிட்டு போன நபரையா? அது ரொம்ப முக்கியமானது. ராம ரவிக்குமார் என்ற ஒரு இந்து அடியாளு, RSS உடைய அடியாளு, அவர் உள்ள கூட்டி போறார். உங்களுடைய தொடர்பு என்ன? உங்களுக்கு RSS தொடர்பு இல்லை, எனக்கும் பிஜேபிக்கும் தொடர்பு இல்லைன்னா உங்க வேலை திட்டம் தமிழ்நாட்டில் என்ன இருக்குது? தமிழ்நாட்டில் பிஜேபி பேசாத பெரியார் எதிர்ப்பு அரசியலை கொச்சைப்படுத்தி பேசக்கூடிய நபர்கள் நீங்க. உங்களை எதிர்த்து இதே மன்றத்தில் ஜனவரி 11, 2025 தோழர் திருமுருகாந்தி இதே பத்திரிகையாளர் சந்திப்புல இதே தொடர்ச்சி இருந்தா உங்களுக்கு போக்கியத்தை பரிசா வழங்கும் சொன்னார். அதேதான் இன்று நாங்கள் நிரூபித்திருக்கிறோம். ஒரு ஆண்டு கழித்து உங்கள் தொடர் நடவடிக்கை என்பது இன்று நீங்கள் அம்பலப்பட்டு போயிருக்கீங்க. உங்க இயக்கத்திலிருந்து வெளில வந்த ஜெகதீசன் பாண்டியன் புட்டு உங்களை பத்தி எல்லா செய்தியும் வெளில வச்சிருக்கிறார். உங்களுக்கும் பிஜேபிக்கும் RSSக்கும் இந்துத்துவத்துக்கும் என்ன இங்க வேலை திட்டம் உள்ளது? கடந்த ஆண்டு இதே பத்திரிகையாளர் சந்திப்புல RSS உடைய தலைவர் மோகன் பகவத் இங்க உட்கார்ந்து பேசுறாரு. நாங்கள் தமிழ்நாட்டில் புதிதாக 1338 கிளைகளை உருவாக்கி இருக்கிறோம். மொத்தமாக தமிழ்நாட்டில் 4000 அமைப்புகள் இருக்கிறது. அந்த 4000 அமைப்புகளை தாண்டி பிற எங்களால் வழிநடத்தக்கூடிய கட்சிகளும் ஆதரவு இயக்கங்களும் இருக்கிறது. அதன் மூலம் இந்துத்துவத்தை வளர்த்தெடுப்போன்ற இதே மோகன் பகவத் இங்க உட்கார்ந்து 6 பேஸ் அஜெண்டா பாலிசி பேசினார் உங்ககிட்ட. அதுல 3வது 4வது வேலை திட்டம் என்ன தெரியுமா? இயற்கை சுற்றுச்சூழல். அந்த இயற்கை சுற்றுச்சூழல்ல நாங்க நெகிழியை வந்து தடை செய்யறோம். கடல், ஆறு, மலை, நீர், காற்று, மரம் போன்றவற்றை ஏற்படுத்தி மக்களை திரட்டி RSS வேலை திட்டமாக செயல்படுத்தும் அல்லது எங்கள் சார்பாக யார் ஆதரவாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த மாநாட்டை நாங்கள் நடத்தும். இதே இடத்துல மோகன் பகவத் பத்திரிகையாளர்களை சந்தித்தாங்க. அதே வேலை திட்டத்தை ஒன்றிய அரசுக்கு எதிராக தமிழர்கள் போராடி கொண்டிருக்கும் போது தேர்தலுக்கு முன்பாக வரை கடந்த 6-8 மாதமாக சீமான் தமிழ் தேசிய அரசுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஒரு போராட்டம் எடுத்தாங்க. மழைக்காக மாநாடு, மான்குட்டிக்காக மாநாடு, கடலுக்காக மாநாடு, மரத்துக்காக மாநாடு கட்டி பிடிச்சி போஸ்டர் கொடுத்துருக்கீங்க. இப்ப புரியுதா அது யாருடைய வேலை திட்டம் என்பது? நாங்க அம்பலப்படுத்தல,
நாங்க புனையப்பட்ட கதையை சொல்ல மோகன் பகவத் இதே இடத்துல பத்திரிகையாளர் சந்திப்பை சொன்னது போல எங்கள் ஆதரவு இயக்கங்களை கொண்டு நாங்கள் நடத்துவோம் போது உங்ககிட்ட ஒரு எதிர்ப்பு கிடையாது. ஆனால் அவர்கள் அதை செய்யவில்லை. RSS உடைய வேலை திட்டத்தை நீங்கள் நாம் தமிழ் கட்சி வாயிலாக தமிழ் சமூகத்தில் ஏற்படுத்தினீங்க. அப்ப இது குற்றம் சாட்டு இல்லையா? இன்னைக்கு டீலிமிட்டேஷன் பத்தி போயிட்டு இருக்கு. டீலிமிட்டேஷனுடைய நாம் தமிழருடைய கொள்கை என்ன? இன்னைக்கு எல்லாரும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறோம். ஆனா சீமான் என்ன சொல்றாரு? இல்ல 6 தொகுதிக்கு உட்பட்டதான் ஒரு MP தொகுதி, 6 தொகுதியா இல்ல 3 தொகுதியா வச்சுக்கீங்க, நான் 39,000 தொகுதியை 68 மாத்துக்கு அது போதுங்கிற கேள்வி அது இல்ல. இன்று ஒன்றிய அரசு கொண்டு வரக்கூடிய இந்த சட்ட மசோதாக்கு நீங்கள் ஆதரவு தெரிவிக்கிறீங்களா இல்லையா? அது நீர்த்து போக வேண்டுமா இல்லையா? அந்த சட்டம் சரியா தப்பா? இதான் கேள்வி. ஏன் வழிவக்கூடிய அரசியல் மீண்டும் மீண்டும் இந்த மண்ணில் பேசிட்டு இருக்கீங்க? அப்படின்னா மறைமுகமா என்ன சொல்றீங்க? 3 தொகுதியை வச்சு 68 தொகுதியா ஆகும்போது டீலிமிட்டேஷன் இன்னைக்கு கொண்டு வரக்கூடிய ப்ராசஸை உங்களுக்கு அரசியல் தெரியாதா? 71ல தென்னிந்தியாவுடைய மக்கள் தொகை வட இந்தியாவோட மக்கள் தொகையோட வேறுபாடு 5 கோடி. ஆனா இன்னைக்கு தென்னிந்திய மக்கள் தொகைக்கும் வட இந்திய மக்கள் தொகைக்கும் வேறுபாடு என்பது 25 கோடி. 25 கோடி எக்ஸ்டென்ஷன் ஆயிருக்கு. ஆனா நீங்க அந்த டீலிமிட்டேஷன்ல பிஜேபி இருக்காங்க, RSS இருக்காங்க. RSS உடைய மேடையில போய் நிக்கிற வைக்கலாம். சௌராஷ்டிரா நடத்தக்கூடிய கூட்டங்களை போய் மேடையில போய் நிக்கிற 10 நாளைக்கு முன்னாடி பேட்டி கொடுக்குறீங்க. பேருக்கு முன்னாடி சாதி பேர் போடுவது அவமானம் இல்லை. தமிழ் சமூகம் முன்னேறிய சமூகம், பெரியார் திராவிட கோட்பாடு தமிழ் தேசியர்கள் போராடிய சமூகம். நீங்க சாதி என்பது இழிவுன்ற மனநிலையில பிஜேபி நீங்க சொல்லக்கூடிய இந்து நீ சொல்லறா என்ன சாதி கேட்கலாம். நீ இங்க உட்கார்ந்து தமிழ்நாட்டுல சாதி கேட்கிறீங்க. இந்த வேலை திட்டம் யார்? குருமூர்த்தி உட்கார்ந்து கொண்டு அந்த மேடையில குருமூர்த்தி பாராட்டு பாத்தீங்களா, வேற கட்சிகளா எடுக்க முடியாது நீ சீமான் செஞ்சிருக்கிறாரு. பாத்தீங்களா, ரங்கராஜ் பாண்டே சொல்றாரு பாரதியை புகழ்பாடி கொண்டிருக்கிறார்கள். பாரதியுடைய கவிதை படித்த சீமான், பாரதியுடைய கவிதை படித்த தமிழ் சமூகம், அன்பான தமிழ் சமூகம் பாரதியுடைய கட்டுரை படித்து தமிழை உயர்த்தி பேசுகிறாரா, சமஸ்கிருதத்தை உயர்த்தி பேசுகிறார்? படிச்சவங்க படிச்சுதான் இருக்கிறீங்க. எந்த அடிப்படையில் நாம் பாரதி எதிர்க்கிறோம் ஆதரிக்கிறோம்ன்றது இப்ப இருந்த கருத்து கேள்வி. இந்த நேரத்தில் பாரதி என்ற பார்ப்பனரை தூக்கி பிடித்து எந்த சாயத்தை எழுத பாக்குறீங்க? நான் எதோட அடியாளம் காட்ட பாக்குறீங்க? தமிழ் சமூகத்துக்கு எந்த அரசியல் கட்சியும் பார்ப்பனரை வேட்பாளர் நிறுத்தல. ஆனா சீமான் தன்னுடைய RSS உடைய பணத்திற்காக, RSS உடைய வேலை திட்டத்திற்காக எந்த கட்சியும் தமிழ்நாட்டில் இல்லாத அளவு 6 பார்ப்பனர் வேட்பாளர்களை தமிழ்நாட்டில் நிறுத்திருக்கிறார். அந்த எந்த பார்ப்பனர் வேட்பாளர்களாச்சு தமிழ் மொழிக்கு ஆதரவாக போராட்டம் நடத்திருக்கிறார்களா? கடைசியா பார்ப்பனர் நான் பார்த்தது அவங்களுடைய வைரமுத்து எழுதுற அந்த குற்றச்சாட்டு, பொய்யான குற்றச்சாட்டு வச்சு எல்லா மாமா மாமிகள் ரோட்ல வந்தாங்க. கடைசியா பார்த்தேன். அதுல இருந்து தமிழ் சமுதாயத்துல 10-15 ஆண்டுகளாக அத்தனை போராட்டம் நடந்திருக்குது. எந்த பார்ப்பனர் வீதிக்கு வந்தார்? எந்த பார்ப்பனர் இந்த உரிமைக்காக இருந்தார்? பார்ப்பனர் எதிர்ப்பு பேசுவதற்கு நம்ம இல்லை. ஆனால் பார்ப்பனத்துடைய அடியாளாக நீங்கள் இருந்து கொண்டு தமிழ் தேசிய அரசியலை கொச்சைப்படுத்துவதும், பெரியாரை கொச்சப்படுத்துவதும், ஈழ அரசியலை கொச்சப்படுத்துவதும், இது ஏற்கனவே இருக்கக்கூடிய போராட்டக்காரர்களை, தலைவர்களை, போராளிகளை கொச்சப்படுத்து நான் தான் உண்மையானவன், நான் தான் நேர்மையானவனா, என்னுடைய முகம் கிழித்தெரிக்கப்பட்டிருக்கிறது. ராமர் ரவிக்குமார் என்ற நபர் தான் திருப்பரங்குன்றத்தில் வழக்கு போட்டவர். ஜிஆர் சுவாமிநாதனுடைய அந்த தீர்ப்பு வந்தது எந்த அடிப்படையினா, வழக்கு போட்டது ராம ரவிக்குமார். முஸ்லீமுக்கு எதிராக இருக்கக்கூடிய இந்த இந்து சமுதாய கும்பலோட சீமானுக்கு என்ன வேலை? காட்சி சங்கரவரத்துக்குள்ள உங்களுக்கு என்ன வேலை? 2500 வருஷம் பழமையான கோயில் போய் சொல்லி தெரியும். 2500 வருஷம் சங்கரவரம் பழமையானதா? ஐயா, 2500 வருஷம் முன்னாடி பல்லவ ஆட்சி செஞ்சுட்டு இருந்தான், சேர சோழ பாண்டியன் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தான். இவங்க 4 பேர் எங்களாச்சு சங்கரவரத்துக்கு நாங்க இந்த நிதி கொடுத்தோம், இந்த உதவி கொடுத்தோம், ஏதாவது ஒரு சான்று இருக்குங்களா? ஒரு புனையப்பட்ட வரலாறு சங்கரவரம், ஒரு புனையப்பட்ட வரலாறு வர்ணாசிரம முறையை நிலைநிறுத்தக்கூடிய இடம் என்பது சங்கரவரம். அந்த இடத்துல போய் நீ ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரா. அப்ப என்ன சொல்றேன்? சங்கரவரம் எந்த கடவுளை கொண்டு உருவாக்கப்பட்டதல்ல, இறை நம்பிக்கை, இறை கொள்கையை வைத்து உண்டாக்குறது அல்ல. வேதம் என்பதுதான் கடவுள் தான். அந்த வேதம் சங்கரவரத்தில் இருக்கக்கூடிய வர்ணாசிரம என்ன சொல்லுது?
மேல இருக்கவும் உயர்ந்தவன், கீழே இருக்கவன் தாழ்ந்தவன்றான். இந்த தாழ்ந்தவன் யார் சொல்றான்? தமிழர்கள் சொல்றான். பிஜேபி அரசு தமிழர்கள் சொல்றான். இதை சீமான் ஏற்கிறாரா? வாய்ப்பிலேயே பேசக்கூடிய சீமான் அந்த இடத்தில் போறது என்பது இனி சீமான் தமிழ்நாட்டுடைய அவமான வடிவம், அவமான சின்னம். இதை தமிழர்கள் புரிந்து கொண்டு அதை என்னைக்கோ புறக்கணிச்சிட்டார். இன்னைக்கு இந்த முறை நடக்கக்கூடிய இந்த தேர்தலில் பெரியாரிஸ்டுகள், தமிழ் தேசிய ஆதரவாளர்கள், பண்பாட்டாளர்கள், தமிழ் சமுதாய நண்பர்கள், சாதியற்ற தமிழ் தேசிய படைப்போம் என்று உறுதி கொண்ட அனைவரும் இந்த முறை சீமானுக்கு வாக்களிப்பது ஒன்றுதான். பிஜேபிக்கு RSS கூட்டணி இருக்கக்கூடிய என்டிஏ தலைமைக்கு இருக்கக்கூடிய கூட்டணிக்கும் ஆதரிப்பது ஒன்றுதான் என்ற முழக்கத்தில் வந்திருக்கிறார். இந்த முறை சீமானுக்கு தேர்தலில் தமிழ் மக்கள் சவுக்கடி கொடுப்பார்கள் என்பதை ஆழமாக தெரிவித்துக் கொண்டு இந்த சீமானுக்கு கிட்டத்தட்ட காலிலிருந்து தமிழ்நாடு முழுவதும் காலிலிருந்து கிட்டத்தட்ட எண்ணற்ற போஸ்டுகளை நாங்கள் அனுப்பிச்சிருக்கிறோம். இது இப்ப அனுப்பிச்சு வந்தனால இந்த எண்ணிக்கையில் இருக்குது. தமிழ்நாடு முழுவதும் தோழர்கள் கொரியர் வாயிலாகவோ, போஸ்ட் ஆபீஸ் வாயிலாகவோ, மற்ற சாதனங்கள் வாயிலாகவோ அத்தனை முறையிலும் சீமானுக்கு கோவியங்கள் அன்பு பரிசாக அனுப்பப்பட்டிருக்கிறது. இந்த கோஷாலா முறையில மிக மோசமான முறை. மாடை காப்பாற்றுன்னு சொல்லிட்டு ஆரோக்கிய கொண்ட மனுஷனை சாகடிக்கிறாங்க வட இந்தியாவில். அந்த கட்டமைக்கப்பட்ட கோஷாலாக்குள்ள போய் நாம் மாடுக்கு புல்லு கொடுக்கிற போது எத்தனை போராட்டங்கள் இருக்கு. கடந்த 10 ஆண்டுகளாக நாம் தமிழர் கட்சி தனித்து நின்று போராடிய ஒரு போராட்டத்தை சொல்லுங்க, ஒரு போராட்டம் சொல்லுங்க. யூடியூப் தவிர்த்து, மீம்ஸ் தவிர்த்து தமிழ்நாட்டு அரசியலுக்காக, தமிழ் தேசிய அரசியலுக்காக, தமிழர் பிரயாணத்துக்காக ஒரு போராட்டத்தை நடத்தாத கட்சி தான் நாம் தமிழர் கட்சி. ஆனால் நாங்க திருமுருகன் காந்தி மேற்பது வரைக்கும் கிட்டத்தட்ட அனைத்து போராட்டத்தில் வாரத்துக்கு ஒரு நீதிமன்றம் போயிட்டு வராங்க. வாரத்துக்கு ஒரு நீதிமன்றம் போயிட்டு வரோம். இந்தியாவுக்கு எதிராக பேசணும் என்ற குற்றச்சாட்டு இருக்கிறது. ஆனால் ஐநா சபையில எங்கள் தோழர் போய் பேசிட்டு வந்து அங்கே ஈழம் தொடர்பாக பேசினார். இஸ்லாமியர்கள் தமிழ்நாட்டுக்குள்ள இந்தியாவுக்குள்ள வதைப்படுகிறாங்க பேசினார். சாதி சிக்கலை குறித்து பேசினார். பாலஸ்தீன் குறித்து பேசினார். போயிட்டு வரும்போது 2018 உட்வாசனை கடவுள் சொல்லிட்டு முடக்கி வச்சிட்டார். கேட்டா வழக்கு இருக்குது. எங்க மேல வழக்கு இருக்குன்னா சீமா மேல வழக்கு இருக்குல்ல. எப்படி சீமானுக்கு இந்திய அரசாங்கம் பாஸ்போர்ட் ரிலீஸ் பண்ணுச்சு? அப்ப யாருடைய ஆள் நீங்க? எதற்காக உங்களுக்கு பிராக்கெட் கொடுத்தாங்க? ஏன் எங்களுக்கும் பிற மிக முக்கியமானவருக்கு இன்னும் பாஸ்போர்ட் வந்துல நாங்க வெளிநாடு போக கூடாது, எங்க கருத்து அங்க போய் சேரக்கூடாது, ஐநா சபையில திருமுருகன் காந்தி பேசக்கூடாதுன்னு உண்மையாளர்களை ஒன்றிய அரசு முடக்கிறது. அவருக்கு ஆதரவான குரல் வைத்திருக்கிற ஒரு கருத்தை உடையவருக்கு வளர்த்தெடுக்கணும் என்பது RSS உடைய பிஜேபியோட அஜெண்டா. இந்த பத்திரிகையாளர் வாயிலாக நாம் உங்களுடன் முன்மொழிய வைப்பது அவர் திருந்திடுவாரே, அவர் திருத்திக்கணும் அந்த வழக்கணைகளால் அவர் திருந்துவதற்கு வரவில்லை, தமிழ் சமுதாயத்தை சிதைப்பதற்காக வந்திருக்கிறார் என்ற குற்றச்சாட்டை நாம் வைக்கிறோம். அதே நேரத்தில் இந்த தேர்தலில் மக்களுக்கு இந்த பத்திரிகையாளர் வாயிலாக பிஜேபியும் RSSும் நாம் தமிழரும் ஒரே திட்டத்தின் அடிப்படையில் தான் தமிழ்நாட்டில் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களை நீங்கள் புறந்தள்ள வேண்டும், அப்புறப்படுத்த வேண்டும். தமிழ்நாடு என்பது சமத்துவம், தமிழ்நாடு என்பது சமூக மண் என்பதை நீங்கள் நிலைநாட்ட வேண்டும். எங்கள் தோழர்கள் இன்று மட்டுமல்ல, நாளை மறுநாளும் அனைத்து இடத்திலும் சீமானுக்கு இந்த ஓவியத்தை பரிசளிக்கும் நிகழ்வை நாங்கள் தொடர்ச்சியாக நடப்போம். சீமானுடைய அரசியலை, காவியுடைய அரசியலை, RSS உடைய அரசியலை தமிழ் மக்களிடத்தில் மேற்பதற்கும் அமலப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். பிரவீன் குமார், மாநில ஒருங்கிணைப்பாளர், மேற்பதற்கு பாஜகவுடைய கூட்டணி கட்சிகளுக்கான அதிமுக பாஜக இருக்காங்க. இந்திய கூட்டணி எதிரான பிரச்சாரம் இருக்கும். சீமான் எந்த அளவுக்கு இதோட ஒரு மோசமான ஒரு ஏதாவது முதல்ல எடுக்க வேண்டியது எதுவாக இருக்கும்? ரெண்டுமே ஒன்றாதான். இடைவிகிதத்துல ரெண்டும் ஒண்ணு வெளிப்புறத்திலிருந்து வரக்கூடிய கைது, இன்னொன்று நம்ம வேலை எடுத்து முத்தக்கூடிய கை. இது ரெண்டோட எவ்வளவுதான். நாங்கள் தேசிய தலைவரை ஏற்றுக்கொண்டவர், நாங்கள் பிரபாகரனை தலைவராக ஏற்றுக்கொண்டவர். எங்கள் தலைவர் தெளிவாக சொல்கிறார், எதிரை விட துரோகி தான் அவன் தான். தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு கூறு கொடுக்கிற இந்த சமுதாயத்துல ஈழப்படுகொலையை இந்தியா நோக்கி நாங்கள் நகர்த்தும் போது ஈழப்படுகொலை காரணம் தெலுங்கு என்று நகர்த்தியவர் சீமா. இதை விட பச்சை அயோக்கியம் எதுவும் கிடையாது.
இந்தியா என்று நாங்கள் நகர்த்தினோம். ரெண்டு பேரும் காங்கிரஸ் பிஜேபி இந்திய கொள்கை கோட்பாடு அவருடைய முறை தப்புன்னு சொல்றோம். ஆனா தெலுங்குதான் காரணம். கண்டி நாயக்கர் ஒரு படத்தை எடுத்து அதை வெளியிட்டு இங்க இருந்து ஒரு தெலுங்கு போனா அவன் தான் சிங்களமாக மாறினான், அவன் தான் இங்க வந்து தமிழர்களை கொலை செய்தாரு வெளியிட்டவர் சீமா. அதை பாரிசாவோட சேர்த்து வெளியிட்டவர் அவரு. பச்சை படுகொலை தமிழ்நாட்டில தெலுங்கர்கள் மீதும் பிற தேசியர்கள் மீதும் படுகொலை நிகழ்த்துவதற்காக RSS தூண்டிவிடப்பட்ட பெரிய இலக்கு தான் சீமா. இன்னைக்கு சீமானுடைய இந்த பிரபலம் இல்லாம ஃபண்டட் ஒர்க்ஸ், எதுவுமே ஃபண்டட் ஒர்க்ஸ், வெளிப்படையான ஃபண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்குதா? இல்லைன்னா ஈழத்தமிழர்கள் வாங்கினது. நிர்மலா சீதாராமன் சந்திச்சாங்க, செய்தி வந்துச்சா? ஆனா பத்திரிகையாளர்கள் எல்லாருக்கும் உண்மை தெரியும். என்ன சந்திச்சீங்க, என்ன பேசுறீங்க? ரஜினியை சங்கினீங்க, ரஜினியை போய் பார்த்து வந்து புகழுறீங்க. எச் ராஜாவா முனைவரா? எச் ராஜாவா ஆசிரியரா? சங்கி என்றால் நண்பர், இது டிக்ஷனரி அப்படி ஒரு வார்த்தை. அவங்களுடைய வேறு அஜெண்டா இங்க என்ன இருக்குது? தமிழ்நாடு மக்கள் தமிழர்கள் எப்போதுமே இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் நடத்தணும். எங்களுக்கு எதிரி ஒன்றாகும் போது அவனை எதிர்த்து நாங்கள் ஒன்றாக தான் எங்களோட வேற்றுமை கடந்து நாங்கள் நின்றோம். ஆனா சீமான் கொண்ட அரசியல் என்பது நீ யாரு, நீ யாரு, எந்த அம்மாவுக்கு, எந்த அம்மாவுக்கு பிறந்த, எந்த ஆத்தாளுக்கு பிறந்த, உன் அப்பா யாரு, சாதி சர்டிபிகேட் கேட்கிறான், நீ யார், நீ யார்? எங்களுக்கு எதிரி தெளிவாக இருக்கிறது. அது ஒற்றை இதுதான் RSS, ஒற்றை இதுதான் பிஜேபி. ஆனால் நாம் தமிழர் அமைப்பெல்லாம் அவருடைய கிளை அமைப்பாக இந்த தமிழ்நாட்டில் உருவாக்கி கொண்டு அதன் மூலம் வேலை திட்டத்தை பார்க்கக்கூடிய பத்திரிகைகளும் பார்க்கக்கூடிய சூழ்ச்சியாளர்களும் பார்க்கக்கூடிய கருத்தியலாளர்களும் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். தலைவர் சொன்னது போல எதிரை விட விரோதி ஆபத்தானவர். இந்த இரண்டு பேருமே சமமாக தான் வைத்திருக்கிறோம். இந்த இரண்டு பேருமே வரக்கூடிய காலகட்டத்தில் அமலப்படுத்தும் நிகழ்ச்சியை நாங்கள் தொடர்ச்சியாக அதே தலைவர் தலைவர் உபாதவை மாதத்துக்குள்ளே வரைக்கும் ஒரு பெரிய போயிருக்கிறார். பெரிய உபாதத்தை பார்த்து பெரிய இடைக்கு போன காலகட்டம் அப்பதானே. நீங்க பெரியார் மீது விமர்சனம் இல்லை, அம்பேத்கர் மீது விமர்சனம் இல்லை, மார்க்ஸ் மீது விமர்சனம் இல்லை. அது ஆய்வுபூர்வமான விவாதமாக இருக்க வேண்டும். ஆனா இவர் இல்லைன்னா இவர் தான் அதுக்கான காரணம் என்பது என்ன அறிவியல் உண்மையை புரிஞ்சிருக்கீங்க. நீங்க பெரியாரை நீங்கள் அப்புறப்படுத்துவது மூலம் உங்களுக்கு பிரச்சனை அதிமுக, உங்களுக்கு பிரச்சனை திமுக திட்டீங்கன்னா திமுக திட்டீங்க. மக்கள் மன்றத்துல உங்க 3 பேரை எம்எல்ஏ பண்ணி யார் போட்டு யார் செய்யனா ஒரு கோட்பாடு தப்புன்ற, ஒரு கொள்கை முறை தப்புன்ற, ஒரு வாழ்வியல் முறை தப்புன்ற, இது எல்லாமே செய்தது ஒன்று RSS. இதை அத்தனையும் முயற்சி பார்த்தது பிஜேபி. இன்னைக்கு அது முன்னாடி இருக்கும் பிஜேபி RSS பாத்தீங்கன்னா பார்ப்பனர் வச்சிருப்பாங்க. இந்தியா முழுவதும் அதுக்கான எழுச்சி அவன் ஓபிசி கிட்டலாம். தமிழ்நாட்டுக்குள்ள வெளியிலிருந்து ஆட்கள் வச்சா வென்றெடுக்க முடியும். உள்ள யாரா இருக்கான்னு பார்த்தாங்க. அவனை வென்றது, அவனை விலைக்கு வாங்கி சீமான் உங்களை எச்சரிக்கிறேன். கிருஷ்ணசாமிக்கு என்ன நிலைமை தமிழ்நாட்டில் ஏற்பட்டு இன்னைக்கு அரசியல் அனாதையாக அவர் விடப்பட்டு இருக்கிறாரோ, நான் உங்களை விட நாட்டுக்கு போயிட்டு வந்தாங்க, அப்பனும் மகனும் நாட்டுக்கு போயிட்டு வந்தாங்க. ஆனால் இன்னைக்கு அந்த தேவேந்திர குல வேளாளர் தோழர்கள் பல்லர் சமுதாயத்தை முழுமையாக RSS பிஜேபிக்குள்ள விழுங்கி விட்டு இன்னைக்கு அவரை இலையை தூக்கி போற மாதிரி தூக்கி போட்டார். அதே நிலைமைதான் நாளைக்கு சீமானுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும். இது அவரை காப்பாற்றுவதற்கான பிரஸ்கிட்டே அந்த கட்சியை நம்பி ஓட்டு போடுறாங்க பாருங்க, அவங்களுக்காக தெரியப்படுத்துறது. விழித்துக் கொள்ளுங்கள், இவர்கள் அத்தனை பேருடைய RSS உடைய வேலை திட்டத்தில் இருந்து வேலை செய்யக்கூடிய நபர்கள் என்பதை நாங்கள் வெளிப்படையாக குற்றச்சாட்டு. சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி பிஜேபிக்கு நிலைப்பாடு எதுவும் புதுசு 2021, 24 அதுல இருந்து எல்லாமே பத்திரிகையாளர் பக்கத்துல நாங்கள் நேரடியாக வச்சுதான் சொல்றோம். எங்களுது என்பது இந்த தமிழ்நாட்டுக்கு எது தேவையில்லாத அரசியலை மக்களுக்கு கருத்து வலிமையை ஏற்படுத்தும்.